என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜெப வழியாக பேசிக் கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் போச்சு, உங்களை மகிழ்ச்சியா இருந்தீங்களா? எப்பவுமே சந்தோஷமா இருங்க. உங்கள் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த ஆண்டவர் நாமத்தினால் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்றது ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க. இந்த ஆண்டு முழுவதும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம கூடவே இருந்து நம்ம வழிநடத்த போறாரு. எதற்காகவும் கலங்காதீங்க, துன்பப்படாதீங்க, துயரப்படாதீங்க, துக்கப்படாதீங்க, மகிழ்ச்சியாவே இருங்க. வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி மட்டும்தான் வாழ்க்கைக்கு நிரந்தரம் அப்படின்னு சொல்றாராம். சோர்ந்து போகும் வேலையில கூட நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட பேச தயாராக இருக்கின்றார். நீங்க என்ன பண்ணணும்? அதுக்கு 5 நிமிஷம் ஜெபம் உங்கள் வாழ்க்கையை மாத்த போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பா ஜெபிச்சு பாருங்களேன். எவ்வளவு அழகான விஷயங்கள் நடக்க போகுது. கணவன் மனைவி உறவு எவ்வளவு தூரம் போக போகுதோ. நல்ல நல்ல அன்பை கொடுங்க அப்படின்னு சொல்றாங்களாம். பெற்றோர் பிள்ளைகளுக்கு காற்ற அன்பு, பிள்ளைகள் பெற்றோர் மேல காற்ற அன்பு. இந்த 2021 உங்க வாழ்க்கையில பிரகாசமான ஒரு நாட்கள் நடக்க போகுது. அற்புதங்கள் நடக்க போகுது. நிறைய பேருக்கு நீங்க சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருக்க போறீங்க. என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ண போறீங்க. பிரதர், உங்க ஜெபத்தை கேட்டு நான் இப்படிலாம் மாறி இருக்கேன் பிரதர், இப்படிலாம் நடந்திருக்குன்னு சொல்ல போறீங்க. அதை கேட்டு நான் சந்தோஷப்படுறது இல்லாம நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சந்தோஷப்பட போறானா. நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி யார் நினைக்கிறா? பக்கத்து வீட்டுக்காரங்களா, இல்ல எடுத்து வீட்டுக்காரங்களா? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் என்னோட பிள்ளைகள் இவங்க அப்படின்னு சொல்லி. மீண்டும் உங்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இறைவனை அறிந்து கொள்ள என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? டெய்லி கோயிலுக்கு போவோம் பிரதர், ப்ரேயர் பண்ணுவோம், வீட்டில் ஒரு 4 பேருக்கு உதவி பண்ணுவோம், யாருக்கும் நாங்கள் தீங்கு நினைச்சது இல்லை, சண்டை போட்டது கிடையாது பிரதர், இதுவே போதும் இல்லை ஏசப்பா வரத்துக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்கும் மேலான ஒரு விஷயம் ஒன்று இருக்கான். முழு இருதயத்தோடு முழு அன்போடு நீங்கள் பேசுகிற வார்த்தை தூய்மையாக இருக்கணுமா. இப்போ நீங்கள் பண்ணிடுவீங்க, ப்ரேயர் முடிச்சுட்டு அப்பா நான் இன்னைக்கு நான் பண்ணக்கூடிய விஷயம் நல்லபடியாக போகணும்னு நினைப்போம். ஆனால் ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம வெளியே போகும்போது யாருமே மூலியமாக வச்சு நம்மளை வந்து கோவப்பட வைக்கிறதோ இல்லை ஏதாச்சும் பிரச்சனையில் சிக்க வைக்கிறதும் காத்துட்ருக்குமா வெளியில். ஒரு அமானுஷ்யம் சொல்லலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணுமா? இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு சொல்லணுமா. யார் உங்களை வந்து வேணும்னே சண்டை வலிச்சாலும் சரி, இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணாலும் சரி, அவங்க நடுவில் இருந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடணுமா. அங்கே நின்று நீங்கள் காது கொடுத்து கேட்கக்கூடாதான். அவங்க என்ன வேணால் பேசிட்டோம், தேவையில்லை. நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க 2 காதுகள். நல்லதாக இருந்தால் மட்டும் ஏற்றுக்கோ, கெட்டதாக இருந்தால் மட்டும் தூக்கி போட்டு போயிட்டே இரு அப்படின்னு சொல்லுவாங்களாம். உங்களுடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஒன் ஆஃப் த பார்ட் இன் லைஃப் அப்படின்னு சொல்லணுமா. எனக்கு எல்லாமே ஏசப்பா தான் அப்படின்னு சொல்லணும். உங்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி செலுத்தணும் இந்த நேரத்தில் நான். ஏன்னா இவ்வளோ உறவுகள் கிடச்சிருக்கீங்க. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை எனக்கு. நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. ஏசப்பா எனக்கு கொடுத்த உறவு 12,200 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய நீங்கள். மேலும் பல உறவுகள் கிடைக்கணும். நான் நன்றி செலுத்திக்கிட்டே இருக்க போகிறேன். இன்னைக்கு உங்களுக்காக ஜெபிக்க தயாராக இருக்கின்றேன். ஒரு சில வார்த்தைகள் எங்கள் அம்மா உங்ககிட்ட பேச போகிறாங்க, கேட்கலாமா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, தினம் ஒரு ஜபங்கள் மூலமாக கிடைத்த உறவுகள், குடும்பங்கள், நல்ல உள்ளங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இன்றைய வேத வசனம்: ஆண்டவரை போற்றுங்கள், பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள், மக்களினத்தாரே நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள், ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அப்பா, இந்த 2020 முடிஞ்ச 21 நாங்கள் அடியெடுத்து வச்சிருக்கோம்ப்பா. எங்களை புதிய மனிதர்களாக உருவாக்குங்கப்பா. 2020 நாங்கள் பண்ண தப்புக்கள் ரொம்பவே அதிகம்ப்பா. பல பாவங்கள் மத்தியில் நாங்கள் வாழ்ந்துட்டோம்ப்பா. பல இச்சைகளுக்கு நாங்கள் உண்டாயிட்டோம்ப்பா. ரொம்பவே எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் ஆசைப்பட்டுட்டோம்ப்பா. நாங்கள் பண்ணது மிகப்பெரிய தப்புன்னு சொல்லி உணர்றாங்கப்பா. அவங்கள அதுலேருந்து விடுதலை தர வேண்டும் என்று ஜெபிக்கக்கூடிய நேரமப்பா. எல்லோரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஜபங்கள் மூலயமாக கிடைச்ச உறவுகள் ஒவ்வொருக்காக ஜெபிக்கக்கூடிய நேரம் இது. எல்லோரும் உடல் சுகத்தோடு பலத்தோடு இருக்க வேண்டும் என்று ஜெபிப்போமா? என்னை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற என் அன்பின் ஆண்டவரே, அப்பா, இந்த 2021 அடியெடுத்து வைக்கும் எங்களை ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. துதிக்கு பாத்திரரே, துதியின் மத்தியில் வாழ்பவரே, தெய்வீக மருத்துவர் நீதானப்பா. இந்த நேரத்தில் உமது பரிசுத்த திரு ரத்தத்தினால் எங்களை கழுவி தூய்மைப்படுத்தி எங்கள் உடல் மன ஆன்ம நோயிலிருந்து ஒவ்வொருவருக்கும் விடுதலை தாருங்கப்பா. அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்பவரே, எங்கள் குடும்ப தேவைகளை சந்திப்பவராகவும் எங்கள் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் எங்களை விடுவிப்பவராகவும் வாரும் ராஜா. என்னை முழுவதுமாய் ஆட்சி செய்ய முழு மனதுடன் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமென்.